ப்ளூடூத் மூலிமா எவ்வளோ தூரம் வாய்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துடலாம். லென்த்து டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே நான் போயிட்டே பேசிகிட்டே இருக்கேன். பட் இப்போ வந்து ரிசீவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. ரோட் ஒயர்லெஸ் ப்ரோ இந்த மைக்ஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்ட்டு இதையும் வந்து இது பண்ணியிருக்கேன். பட் மைக் வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இதையும் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Insta-X5 கேமரா, இந்த கேமராவுக்கு வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து மைக் 3யும் கனெக்ட் பண்ணலாம். மைக் 3 மட்டும் இல்லை, ப்ளூடூத் இருக்கக்கூடிய மைக்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மைக் 2, மைக் மினி இதெல்லாம் வந்து ப்ளூடூத் வந்து இருக்கும். இந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து X5லேயும் ப்ளூடூத் வந்து கொடுத்துருப்பாங்க. கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பேசலாம். ஏதாச்சும் விலாக் பண்ணணும் அப்படின்னும்போது ப்ளூடூத்தோட அளவு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தூரம் தான் வந்து வாய்ஸை வந்து எடுக்கும். பட் இதுவே ப்ளூடூத் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ரிசீவர் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா கேமராலையும் ஹோலி லாக்கில் கூட ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. மைக்குக்குன்னு DSLRன்னு யூஸ் பண்ணுறது. இந்த ரிசீவர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மைக் அடாப்டர் இன்ஸ்டாக்குன்னு தனியாக வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேபிள் TRS கேபிளும் யூஸ் பண்ணோன்னா வாய்ஸ் வந்து லாங்கில் நின்றும் நம்ம வந்து பேசும்போது சூப்பராக வாய்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம Insta-X5க்கு வந்து எப்படி நம்ம வந்து மைக் அடாப்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தோன்னா இந்த மைக் அடாப்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரிசீவரு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளிப் பண்ணி மாட்டும்போது நமக்கு இந்த மாதிரி கிளாம்ப் வந்து ஒன்று வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. சினோவா அப்படின்ற பிராண்டில் இந்த கிளாம்ப் இருக்குது. நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு மைக் 3 இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான மைக் தான் இது. டிஜேயில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற மைக்கு இது வந்து மைக் மினி. இதே மாதிரி சைஸ்லேயே வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க. மேலே பிக்சரில் பார்த்தாலே தெரியும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே மைக் 3 ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகம் தான் இது ப்ரைஸு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து தேவையில்லை. மைக் 3 தான் செம்ம மெயினு. இவ்வளோ மைக்ஸ் இருக்குது. இந்த மைக்லாம் எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ஷாப் 360 அப்படின்ற அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ்லாம் லோ ப்ரைஸில் கிடைக்கும். பட் ஓப்பன் பாக்ஸ் அப்படின்றது வந்து வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட்டு புதுசு வந்து நிறைய வந்து ஸ்டாக் இருக்கும் எல்லா பிராண்டு மைக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்து TRS கேபிள், சார்ஜிங் கேபிளும் வந்து வந்திருக்கு. இதுதாங்க மைக் 3. பேகு தேவையில்லாது. மைக் 3 ஸ்டிக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்குள்ளார வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிள்லாம் வந்து இங்கே வந்து வச்சுக்கிற அளவுக்கு கேப்னஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் தான். DJI லாங்குவேஜ்லாம் வந்து செட் பண்ண சொல்லிட்டு இங்கிலீஷ் மேலே கிளிக் பண்ண போல். இது என்னன்னு தெரியல. அவுடோர் இன்டோர் இதெல்லாம் வந்து கேட்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீன் தான். இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருவோம். சில பேருக்கு டச் வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் வந்து நம்ம இந்த பட்டனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டோர், இங்கே இருக்கிற டோரை வந்து எடுத்துக்கலாம். மற்ற சாதாரணமாக பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு இந்த பின்னு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டோர் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியாது. இதுதான் வந்து மைக்கு. இதில் வந்து கிளிப்பு வந்து நம்ம வந்து எப்படி வேணால் ரொட்டேட் வேணால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மேக்னெட் கிளிப்பு தனியாகவே கொடுத்துருக்காங்க. பட்டு இவ்வளோ சின்னதுலேயே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ரெக்கார்டிங் ஆகிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினியோட சைஸுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு. டபுள் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த பட்டனை வந்து டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் இங்கேயே ஆன் ஆகிடும் போல் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து Insta-X5 எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். Insta-X5 கேமராவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ளூடூத் மெமரி கார்டு வந்து லோ ஸ்பீடு அப்படின்னு வந்து வருது வார்னிங்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிடணும். ப்ளூடூத் எங்கே இது இருக்குது? ப்ளூடூத் கனெக்டிங்.
மைக்கை வந்து கனெக்டிங் பண்ணுது. ஓகே, ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கனெக்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மைக்கில் வந்து ஏதாச்சும் சவுண்டு கொடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கே தெரியுதா, அந்த க்ரீன் கலர் கோடு வந்து போகும். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து தனியாக வந்து பேசி காட்டுறேன், பேசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளூடூத் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த மைக் அடாப்டர் அப்புறம் இந்த டிஆர்எஸ் கேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் மைக் அடாப்டர், இன்ஸ்டா X5யோட மைக் அடாப்டர். இது எல்லாமே ஆன்லைனில் வந்து ஒரு 3000 கிட்ட பார்க்க டவுன்லோட் தான் இருக்கும். 3000 கிட்ட ரேட் வந்துருக்கும். பட்டு ஷாப் 360 வந்து லோ ப்ரைஸ் தான். ஓப்பன் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டா X5 இந்த மைக் அடாப்டர் மட்டும்தான் இதுக்கு வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும். சூப்பராகவே இருக்குது, டிசைன் பார்க்க சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக. கோப்ரோக்கெலாம் கூட பார்த்தோன்னா மைக் அடாப்டர் வந்து பெருசாக இருக்கும். பட்டு 5000 கிட்ட வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க கோப்ரோக்கு. இது ஒரு 3000 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். பட்டு எங்கள் ஷாப் 360 வந்து கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. ஓகே, மைக் அடாப்டர் இன்ஸ்டாவோட பிராண்ட் இங்கேயே வந்து போட்டிருக்கு. ஓகே, மைக் அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த சார்ஜிங் கேஸில் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து சார்ஜிங் கேஸ் வந்து கழட்ட முடியலன்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்படி பிடிச்சி கோப்ரோலெலாம் கழட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுத்தாலே போதும். இப்படி வச்சு இழுத்தா போதும், வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு தான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. பட் நம்ம இழுக்க தெரியாமல் இழுத்தோன்னா உடஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது தனியாக இந்த பீஸ் மட்டும். ஜஸ்ட்டு இப்படி ரிவர்ஸில் சம்டைம்ஸ் டைட்டாக தான் இருக்குது. நம்ம கழட்டி மாட்டும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து மைக் அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுலேயும் அதே மாதிரி டிசைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் தான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, பக்கா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கேபிள் டிஆர்எஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் தான் SC11ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோடோட கேபிள். இந்த கேபிள் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான், பட் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்தது. இந்த கேபிள் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்தது சினோவா அப்படின்ற இந்த இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சினோவா அப்படின்னு இந்த கிளாம்ப்பு இதுக்குள்ளேயும் பட் ஒரு கேபிளும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் ஏன் நான் இந்த கேபிள் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கேபிள் வந்து நம்ம இந்த கிளாம்ப்பு போடும்போது லென்த்து வந்து பத்தாது. அதனால் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, பட் இப்படி தான் வரணும் மாடல். நமக்கு வந்து இது வந்து வேறு ஒரு மாடலு, X5க்குன்னு வரல. இப்படி தான் வச்சு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரிசீவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ரிசீவரை ஜஸ்ட்டு நான் எடுத்து இந்த மாதிரி கிளிப்பில் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாம்பில் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேபிளையும் எடுத்து நம்ம அழகாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம மைக்ஸை எடுத்து ரோட் மைக்ஸ் எந்த பிராண்டு மைக்காக இருந்தாலும் சரி, ரிசீவரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து விளாக் பண்ணி எங்கே நின்று பேசினாலும் வீடியோ ஃபுட்டேஜில் வந்து வாய்ஸ் வந்து தெளிவாக வந்துடும். இது நான் வந்து வீடியோவில் வந்து பேசி காட்டுறேன். லென்த்து லாங் நின்று வாய்ஸ் வந்து எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதான் மெத்தடு. இந்த மாதிரி கிளாம்ப்பு, இந்த மாதிரி மைக் அடாப்டர் எல்லாமே வந்து ஷாப் 360ல் லோ ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த இதுன்னு மட்டும் இல்லை, எந்த ரிசீவராக இருந்தாலும் சரி, எந்த மைக்கோட DSLR ரிசீவர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி வந்து ஹோலிலேண்ட் M2 இதையும் வந்து தாராளமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டரை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்க, ஹோலிலேண்ட் M2லேயும் வந்து பேசிக்கலாம். அதில் வந்து பேசிவிட்டு வாய்ஸ் சவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறேன்.
ஓகே, மெயினாக மைக் 3 தான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது. மைக் 3 வந்து ஓப்பன் பண்ணி மைக் 3யோட ரிசீவரை தான் எடுக்கணும். மைக் 3யோட ரிசீவர்லாம் பக்காவாக சூட் ஆகும். ரிப்ளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக தான் வருது. இது இப்படி வச்சு மாட்டிடுவோம். ஓகே, இப்படி வச்சு மாட்டிட்டு கேபிளையும் நம்ம இங்கேயே இப்படியே வந்து சொருவிடணும். ஓகே, கேமரா ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து இதுவும் வந்து ஆன் ஆகிடும். மைக் 3க்கு டிஸ்பிளே வந்து கேமரா ஆன் பண்ண உடனே வந்து ஆன் ஆகலை. ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? மைக் 3க்கு கேமரா ஆன் பண்ண உடனே அந்த ரிசீவரும் வந்து ஆன் ஆகிடுச்சு. பட் 360 வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரிய தான் செய்யும். பட் மைக்கை வந்து ஆன் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் டச் பண்ணும்போது இந்த லெவல்லாம் வந்து தெரியுது. இப்படி வச்சு காட்டுறேன் ரிசீவரில். தெரியுதா? நான் வந்து vlog பண்ணி பேசிவிட்டு எப்படி சவுண்டு குவாலிட்டி வந்து வருது அப்படின்றத வந்து காட்டிடுறேன். இதுதான் மெத்தடு. ஓகே, இன்ஸ்டா X5க்கு வந்து மைக் அடாப்டர் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தெரியுது பாருங்கள். நம்ம வந்து இப்போ நின்று vlog பண்ணிக்கலாம். vlog பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து வாய்ஸ் சவுண்டோடு வந்து பக்காவாக வந்து வந்துடும். செட்டிங்ஸ் வீடியோலாம் வந்து பக்காவாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து வாய்ஸ் சவுண்டெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு வீடியோவில் வந்து இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ X5ல வந்து மைக் 3 வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ப்ளூடூத் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ப்ளூடூத் மூலிமா எவ்வளோ தூரம் வாய்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துடலாம். லென்த்து டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே நான் போயிட்டே பேசிகிட்டே இருக்கேன். சவுண்டு குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில ப்ளூடூத்தில். பட் நார்மல் மோடில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது 2 ப்ரெஸ் பண்ணோன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சவுண்டு ப்ளூடூத்தில் வந்து கேட்குது அப்படின்றது தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஆகாஷ் தான் வந்து கேமரா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வந்துட்டேன். இப்போ நம்ம டிஆர்எஸ் கேபிள் வந்து யூஸ் பண்ணும்போது சவுண்டு குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கேட்கும் போதும். நான் வந்து இந்த சினோவா மவுண்ட் அப்படின்ற மவுண்ட்டு வந்து இந்த இடத்துல மாட்டக்கூடிய மவுண்ட்டை வந்து மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரல பேக்கில். பட் அதனால் ரிசீவர் வந்து இந்த மாதிரி வந்து கேபிள்லேயே வந்து சரி வச்சிட்டேன். பட் இப்போ வந்து ரிசீவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. ஒரு டபுள் கிளிக் பண்ணோன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிடும். க்ரீனாக வந்து மாறிடுச்சு. தெரியுதா? ஓகே, தெரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து பேசி பார்ப்போம். மைக்கே வந்து மாட்டியாச்சு. ஓகே, நம்ம இப்போ அப்படியே போய்ட்டு டிஸ்டன்ஸை பேசி பார்ப்போம் எவ்வளோ லென்த் வந்து எடுக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து டிஆர்எஸ் கேபிள் மூலிமா நம்ம வந்து வீடியோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் வாய்ஸ் வந்து எடுக்குதுன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா ப்ளூடூத் வந்து நான் வந்து இந்த முன்னாடி ஒரு எல்லோ கலர் செவரு எடுத்து பார்த்தீங்களா, இது முடிய தான் வந்து வந்தேன். இது முடிய வரும்போது கொஞ்சம் ப்ளூ லைட் வந்து பிளிங்க்கெல்லாம் ஆகலை. ப்ளூடூத் லைன் கட் ஆகிடுச்சுன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும் மைக்கில். அதெல்லாம் எதுவுமே இதாகலை. பட்டு இப்பயும் அதே மாதிரி தான் லைட்ஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். மைக்கோட லைட்டு பிளிங்க்லாம் எதுவும் ஆகலை, தெரிஞ்சிகிட்டே தான் இருக்குது. இங்கே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சதுனாலே நமக்கு வந்து டவர் அந்த லைனை வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கே வந்துட்டேன். லைன் வந்து இன்னமும் கட்டே ஆகலை. இப்போ கேமரா வந்து எங்கேயோ தான் வச்சுருக்கேன். பேசுகிற வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரில. லைட்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இது வந்து கட் ஆகிடும். இன்னும் கட் ஆகலை. நான் வந்து இந்த பார்க்கோட எண்டுக்கே வந்து வந்துட்டேன். பரவாயில்ல, தூரத்துக்கு வந்து டவர் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போல். இப்போ வந்து பார்க் எண்டே வந்து வந்தாச்சு. இன்னமும் வந்து நம்ம அந்த டவர் வந்து கட்டே ஆகலை. ஓகே, நம்ம இப்போ ரிட்டன் அப்படியே போயிட்டே இருக்க முடியுதான். பரவாயில்ல, சூப்பராகவே மைக் வந்து டவர் வந்து மைக் 3 வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து செம்ம இதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே 360 கேமரா நான் அங்கேயே போயிடலாம். அங்கே போயிட்டு நான் வந்து கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஆகாஷ் தனியாக கேமரா வச்சுட்டு உக்காந்துட்டு தான் இருக்கான்.
பட் இவ்வளோ தூரத்துக்கு வந்து டவர் லைன் வந்து எடுக்குது. ஏதாச்சும் வாய்ஸ் ஏதாச்சும் இது பண்ணணும்னா கூட லாங் டிஸ்டன்ஸு கேமரா எங்கேயாச்சும் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். தனியாக வாய்ஸ் மட்டும் சூப்பராக லாங் டிஸ்டன்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும் போல் இருக்குது. ஓகே, கிட்ட வந்தாச்சு ஓரளவு. இப்போ அப்படியே கேமராவில் போய்ட்டு சவுண்ட் எப்படி வந்திருக்கு, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கே வந்து தெளிவாக தெரியும் நான் எவ்வளோ தூரம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஃபார்வேர்ட்லாம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடும் சீன்ஸ்லாம். ஓகே, மைக் 3 செம்ம. டவர் வந்து கட்டே ஆகல ஆகாஷ், அவ்வளோ தூரம் போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஓகே கேமரா வந்து கட் பண்ணுறோம். மைக் அடாப்டர் செட் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். கேமரா பார்த்தோன்னா XY. ஓகே, கட் பண்ணுறோம். 3 வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்படியே வந்து ரோட் ஒயர்லெஸ் ப்ரோ இந்த மைக்ஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்ட்டு இதையும் வந்து இது பண்ணியிருக்கேன். பட் மைக் வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இதையும் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து நடந்து போக போகிறேன். அந்த லாங் போகும்போது ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகிடுச்சுனாலே லைன் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம டெஸ்டிங்க்கு வந்து நடந்து அப்படியே போய்ட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து வாய்ஸ் வந்து எடுக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரோட் மைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரி மைக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஒரு செம்ம குவாலிட்டியான மைக் தான். ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப சைஸ் வந்து பெருசு. மைக் 3 காட்டிலையும் இது ரொம்ப பெருசு தான். பட்டு ஒரு டைம்லாம் இது வேல்யூ வந்து செம்மையாக இருந்தது. இப்போ தான் ஹோலிலார்க் M2 M2S இந்த மாடல்லாம் வந்து வந்துருச்சு. பட் செம்ம மைக் தான் ரோடு ஒயர்லெஸ்ஸும். நமக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே பார்ப்போம். பட் மைக் 3 வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும்போது லைன் கரெக்டாக இருந்தது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து சவுண்ட் வந்து எப்படி இவ்வளோ தூரம் தான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து காட்டுறேன். வாய்ஸ் சவுண்ட் வந்து இல்லை கரெக்டாலாம் ஆகலை. இப்போ வந்து கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே.